மாதா மகாலட்சுமி வாழ்க! ஸ்ரீஹரி, உதவுங்கள், எங்கள் சங்கடத்தை தீருங்கள். தேவராஜா, இரண்யாட்சன் சொர்க்கத்தை ஆக்கிரமித்த செய்தி எனக்கு கிட்டிவிட்டது. செய்தி தங்களுக்கு கிட்டிவிட்டதா? ஆம் தேவராஜா, இந்த அரக்கர்கள் பூர்வ ஜென்மத்தில் துவாரபாலகர்கள் ஜெயவிஜயர்கள் தான். சங்காதி ரிஷிகள் அளித்த சாபத்தால் இந்த ஜென்மத்தில் அரக்கர்களாக பிறந்துள்ளனர். இருவரும் பயங்கர அரக்கர்கள் பிரபு. இருவருமே பயங்கரமான கொடுமைகளை செய்து வருவார்கள். அதைக் கண்டு மூவுலகத்தில் உள்ளவர்கள் நடுநடுங்குவார்கள். பிரபு, இந்த நிலையில் அவர்களை அழிக்க ஏதாவது ஒரு வழி கூறுங்கள். இல்லை தேவராஜா, இவர்களுடைய கொடுமை எல்லை மீறி போகாதவரை நான் இவர்களை எதுவுமே செய்ய முடியாது. நாராயண நாராயண, வாழ்க ஸ்ரீஹரி, வாழ்க வாழ்க. ஸ்ரீஹரி, தாங்கள் இப்பொழுது கூறினீர்களே, அதே வார்த்தைகளை இறைவன் பரமேஸ்வரன் கூறிவிட்டார். அது தங்களுடைய லீலையோ அல்லது பரம்பொருள் அவர்களின் லீலையோ, அதை தாங்களே அறிவீர்கள். ஆனால் என் கவலை என்னவென்றால் ஸ்ரீஹரி, அந்த அரக்க சகோதரர்களின் கொடுமை எப்பொழுது எல்லையை மீறும்? தாங்கள் எப்பொழுது அவதாரம் எடுப்பீர்கள்? அவர்கள் எப்பொழுது மடிவார்கள்? ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி, இதற்கு அதிக காலதாமதமாகும் அல்லவா? நான் அவதாரம் எடுப்பேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது கற்பனையில் மிதக்கிறாயோ? பிரபு, பரம்பொருள் உணர்த்திய குறிப்பு கற்பனையாக இருக்குமா? இருக்காது, நிச்சயம் இருக்காது. அவருக்கு இதுதான் விருப்பம் என்றால் நான் நிச்சயம் அவதாரம் எடுப்பேன். எப்பொழுது எடுப்பேன் என்பதை படைப்பின் நாயகன் பிரம்மாவும் பரம்பொருளும் முடிவு செய்வர். நான் அவர் குறிப்பறிந்து நடந்து கொள்வேன். பிரபு, இப்பொழுது எங்களுக்கு என்ன கட்டளை? சொர்க்கத்தை இழந்த நாங்கள் என்ன செய்வது? எங்கு செல்வது? தேவராஜா, எப்பொழுதெல்லாம் பாவத்தின் நிழல் பேருரு எடுத்து துன்பங்களை விளைவிக்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது நல்லவர்களுக்கு புண்ணியம் என்ற ஒளியை காட்டி வழிநடத்துவது அவசியமாகிவிடுகிறது. சொர்க்கத்தை மீண்டும் அடையும் வரையில் அனைவரும் புனித தீர்த்த யாத்திரை சென்று தர்மாத்மாக்கள் ரிஷிமுனிகளின் தலத்தில் வசியுங்கள். அங்கு இருந்து கொண்டு நீங்கள் அனைவரும் இறைவன் பரம்பொருளை ஆராதியுங்கள். வீண் கவலையாலும் இங்குமங்கும் அலைவதாலும் எந்த பயனும் கிடையாது. நாராயண நாராயண. பிரபு ஸ்ரீமன் நாராயணன் தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி அனைவரும் நடந்து வாருங்கள். தங்கள் உத்தரவு ஸ்ரீஹரி. விட்டான் என்னையே, இரண்யாட்சனை ஏமாற்றினான். எங்கு தப்பித்து விடுவாய்? நான் பூலோகம் பாதாள லோகம் எங்கு சென்றாலும் பின்தொடருவேன். எங்கும் என்னுடைய ஆட்சிதான் நடக்கும். எங்குதான் செல்வாய்? அமைதியாயிரு அரக்க வேந்தே, நீ அமைதியாயிரு. நீ யார் மீது கோபப்படுகிறாயோ அவன் ஓடிவிட்டான். நாராயண நாராயண. நீ வீணாக கோபப்பட்டு உன்னுடைய இந்த சக்தியையும் குரலையும் ஏன் பாழடித்துக் கொள்கின்றாய்? ஏன்? என்ன என்ன கூறுகிறீர்கள்? அரக்கவேந்தா, நான் கூறியது அனைத்தும் உனது நன்மைக்காக, தேவர்களுக்கு எதிராக அல்லவா கூறினேன்? என்னிடம் பயம் கொண்டுதானே இவ்வாறு பேசுகிறீர்கள்? இல்லை அரக்கவேந்தா, இல்லை. உனக்கும் எனக்கும் இடையில் இந்த பயம் எதற்காக? உண்மையான அன்பு இருக்கின்றது. என்ன? நான் உனது நலம் நாடுபவன் அல்லவா? என்ன? எதை நாடுபவர்? நலம் நாடுபவன். ஆம், தாங்கள் அதையே நாடுங்கள். இப்பொழுது கூறுங்கள், இந்த தேவர்கள் எங்கு ஓடி ஒளிந்து கொண்டனர்? உங்களுக்கும் தெரியவில்லையா? ஆம் அரக்கவேந்தே, எனக்கு அரக்கர்களின் எதிர்காலம் கூட நன்றாக தெரிகிறதே. நாரதரே, தாங்கள் ஏன் இவ்வாறு குழப்புகிறீர்கள்? முதலில் எனது நலம் நாடுபவர், இப்பொழுது எதிர்காலம் அறிந்தவர்.
நேரடியாக கூறிவிடுங்கள், தேவர்கள் எங்கு ஒளிந்திருக்கிறார்கள்? அது எனக்கு தெரியாது அரக்க வேந்தே. ஆனால் எனக்கு ஒன்றுதான் ஆச்சரியம் அளிக்கிறது. நீயோ ஒரு மாபெரும் வீரன். நீ உன்னுடைய நலனை பற்றி யோசிக்காமல் இந்த தோல்வியடைந்த தேவர்களின் பின்னால் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? மீண்டும் அதே வாதம். முதலில் எனது நலம் நாடுபவர், பிறகு எதிர்காலம் அறிந்தவர், இப்பொழுது அறிவுரை. எனது கோபத்தை அதிகப்படுத்தாதீர்கள் நாரதரே. முதலில் தங்களது இந்த பேச்சை என்னால் கேட்க முடியவில்லை. இரண்டாவது, தேவர்களை பற்றி ஏதும் கூறாமல் சுற்றி வளைக்கிறீர்கள். இப்பொழுது எனது நன்மைக்காக உபதேசமும் செய்கிறீர்களா? இதன் விளைவை பற்றி அறிவீரா? நிச்சயமாக. அனாவசியமாக யாருக்கும் துன்பம் அளிப்பது மற்றும் அவ்வாறான துன்பத்தின் விளைவு துன்பமாகத்தானே இருக்கும் அரக்க வேந்தே. தெரிந்தும் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? கேள்வி என்னுடையது, நீ கேட்டுவிட்டாய். கேள்வியை சக்திசாலிதான் எப்பொழுதும் கேட்பான். அதைத்தான் சொல்கிறேன், அதைத்தான் நானும் சொல்கிறேன் அரக்க வேந்தே. கேள்வியை எப்பொழுதும் சக்திசாலிதான் கேட்டுக்கொண்டிருப்பான். பிறகு நீ ஏன் இதை கேட்டாய்? அதே துஷ்டத்தனம். மீண்டும் அதே கேள்வி. நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் கூறுங்கள். நிலைமையினால் சில சமயம் அவ்வாறு நடந்து விடுகிறது. கேள்வியை உன்னுடைய கேள்விதான் என்ன? தாங்கள் ஒரு துஷ்டன் நாரதரே. மீண்டும் கேள்வி கேட்டுவிட்டீர். எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்கள், நான் தேவர்களை எங்கு தேடுவது? அவர்களை தேட வேண்டிய அவசியம் என்ன? மீண்டும் மீண்டும் கேள்வி. கேள்வி வேண்டாம், மேலே கூறுங்கள். அரக்கவேந்தே, எனக்கு மிக நன்றாக தெரியும். நீ பூலோகம் மற்றும் பாதாளலோகம் இவைகளை வெற்றி கொள்ளும் எண்ணத்துடன் சொர்க்கத்திலிருந்து இதுவரை வந்து விட்டாய். ஆனால் எனக்கு உன்னுடைய எதிர்காலம் தெளிவாக தெரிகிறது. நீ ஒரு மகனை ஈன்று எடுக்காத வரையிலும் உன்னுடைய மனதில் இருக்கும் இந்த வெற்றியின் லட்சியம் எப்பொழுதும் நிறைவேறாது. என்ன கூறுகிறீர்கள் நாரதரே? நாராயண நாராயண. இதையெல்லாம் கூறுவதற்கு நான் யார்? இதை கூறுவது உன்னுடைய தலையெழுத்துத்தான். தாங்கள் கூறுவது உண்மைதான். எனது பிதா கஸ்யப ரிஷியும் கூட வெற்றி யாத்திரைக்கு புறப்படும் முன் இதைத்தான் கூறினார். அவர் என்னிடம் இன்னொன்றும் கூறினார். எனக்கு மகன் மனைவி மூலமாக அல்ல, தவம் மூலமாக பிறப்பான் என்றார். உனது தந்தை கஷ்யப ரிஷி கூறியது சத்திய வாக்குத்தான். உன்னுடைய நன்மையும் அதுவே. நானும் உனது நலம் நாடுபவனாக உள்ளதால் அதையே தான் கூறுகின்றேன். தாமதிக்காமல் நீ மலையின் உச்சிக்கு சென்று இறைவன் பரம்பொருள் சிவனை நோக்கி தவமிருக்க தொடங்கு. அவர் கருணை கடல், விரைவிலேயே மகிழ்ந்து விடுவார். நீ அவரிடம் வரமாக மகனை கேட்டால் அவர் விரைவில் உனது மன விருப்பத்தை பூர்த்தி செய்து விடுவார். அதெல்லாம் சரிதான். எனக்கு ஒரு விஷயத்தை கூறுங்கள். பூலோகத்தையும் பாதாளத்தையும் வெற்றி கொள்ளும் முன்பு நான் மகனை பெற வேண்டிய அவசியம் என்ன? மீண்டும் நீ கேள்வியை கேட்டுவிட்டாய். நான் இப்பொழுது என்ன கூறுகிறேன் என்றால் அரக்கவேந்தே, நீ இப்பொழுதுதானே என்னிடம் கூறினாய். கேள்வி கேட்பவன் யார்? நாராயண நாராயண. சரி, அதையெல்லாம் மறந்து விடுகிறேன். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உனக்கு தெரிய வேண்டியது மிக அவசியம் அரக்கவேந்தே. உனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு அவனுடைய நல்வரவினால் உனக்கு உள்ளிருக்கும் சக்திகள் அனைத்துமே வெளிப்படத் தொடங்கும். பல மடங்காக பெருகியும் விடும். அதன் பின்பு பூலோகத்தையும் பாதாளலோகத்தையும் நீ எளிதாக வெற்றி கொண்டு விடுவாய் இரண்யாட்சா. நான் விரைவிலேயே சிவ ஆராதனையை தொடங்கிவிட வேண்டும். இந்த விஷயத்தை முதலிலேயே கூறிவிட்டேனே. நாராயண நாராயண. நீ விரைவிலேயே ஒரு மலையின் உச்சிக்கு சென்று அமர்ந்து சிவ ஆராதனையை தொடங்கிவிடு அரக்கவேந்தே. தேவரிஷி நாரதரும் இதைத்தான் கூறினார். மகனை பெறுவதற்காக நான் தவம் செய்தே ஆக வேண்டும். உனக்கு என்ன ஆகிவிட்டது மகனே? உனக்கு பித்து பிடித்து விட்டதா? நீ என்னுடைய மகன். இந்த தேவரிஷி நாரதர், ஆராதனை, சிவன் இவையெல்லாம் நமக்கு நடுவே எங்கிருந்து வந்தன? ஒரு மகனை பொறுத்தவரை அன்னைதான் சகலமும். ஆகையால் மற்றவைகள் அனைத்தையும் விடுத்து ஒரு அன்னையின் ஆணையை மதித்து நடப்பது உனது கடமை. சென்று இரண்யகசிபுவுக்கும் கூறு. மாதா தீதி திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறாள். நான் உங்கள் இருவருக்கும் 2 பெண்களையும் பார்த்து விட்டேன். போ,
சென்று எனது ஆணையை நிறைவேற்று. மாவீரர் இரண்யகசிபு வாழ்க! ராஜகுமாரி கயாதி வாழ்க! மாவீரர் இரண்யகசிபு வாழ்க! ராஜகுமாரி கயாதி வாழ்க! மன்னர் இரண்யாட்சன் வாழ்க! ராஜகுமாரி வராட்சி வாழ்க! மன்னர் இரண்யாட்சன் வாழ்க! ராஜகுமாரி வராட்சி வாழ்க! வணங்குகிறோம். நீடூழி வாழ். மனிதர்கள் யக்ஷர்கள் எல்லோரும் சம்பித்து போய்விட்டார்கள். அது எனக்கு தெரியும் சுவாமி. நாங்கள் எங்கள் பராக்கிரமத்தால் பூலோகத்தையும் பாதாளத்தையும் வெற்றி கொள்ள முடிவு செய்துள்ளோம். இந்த விஷயங்களை ஏன் கூறுகிறீர்கள்? இவை அனைத்தையும் அறிவேன். எனக்கு தெரியாததை இப்பொழுது தாங்கள் என்னிடம் கூறுங்கள். அதை அறிந்து கொள். கவலையின் காரணத்தை அறிந்து கொள். பூலோகத்தையும் பாதாள லோகத்தையும் வெற்றி கொள்ள வேண்டுமெனில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்தாக வேண்டும்.